வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஒரு சின்ன குட்டி கதை. அதாவது ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர் என்ன பண்ணார், தன்னுடைய மகனை ஆட்சிக்கு வரும்போது வீரனாக, வெற்றி வீரனாக நாட்டை எல்லாம் ஆள வேண்டும், எல்லா நாட்டையும் தன் குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையினால் கொண்டு போய் அவர் என்ன பண்றாரு, போர்க்கலைகள் மிக்க குருவிடம் கொண்டு விடுகிறார். அங்கே அந்த குரு கூறுகிறார், 6 மாதம் கழித்து வாருங்கள் என்று கூறி அரசரை அனுப்பிவிட்டார். இப்பொழுது அரசரும் அந்த 6 மாத காலம் சென்றவுடன் தன்னுடைய மகனை, இளவரசனை காண செல்கிறார். அங்கே சென்று பார்த்தால் போர்க்கருவிகளால் உடைத்து தகர்த்து எரியப்பட்ட கட்டடங்களும் பலவிதமான பொருட்களும் சிதைந்து கிடைப்பதை கண்டார். உடனே நம்முடைய மகன் கலைகளை கற்றுக்கொண்டான் என்ற ஆசையில் அழைத்து செல்லவா என்று கேட்டார். உடனே அந்த குரு கூறினார், இன்னும் 6 மாதம் கழித்து வாருங்கள் என்று கூறிவிட்டார். உடனே இவர் என்ன பண்ணாரு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்பவும் வருகிறார் 6 மாதம் கழித்து. அப்பொழுது மாமிச பிண்டம் என்று சொல்வார்கள், கும்பகர்ணன் மாதிரி அப்பா திடகாத்திரமான தோள்களை உடைய வீரனுடன் போட்டி போட்டுக்கொண்டு சண்டையிட்டு கொண்டிருக்கிறான் இளவரசன். சண்டை முடிந்ததும் இளவரசன் வெற்றி பெற்று விட்டார். இப்பொழுது கூட்டி செல்லவா என்று அரசர் கேட்கிறார். வேண்டாம், இன்னும் 6 மாதங்கள் கழித்து வரவும் என்று கூறிவிட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வருகிறார் 6 மாதம் கழித்து. இன்றாவது கூட்டி செல்லவா என்று கேட்கிறார். உடனே அவர் கூறுகிறார், பாருங்கள் இளவரசனை அங்கே என்று. அங்கே அவர் மழை துளிகளும் விழும் அந்த இடத்தில் அந்த மலை மேகத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார். கூடவே நண்பர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று. என்னடா இது, அன்று போரில் வெற்றி பெற்ற போது கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லல, இன்னைக்கு சும்மா இருக்கும்போது கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குருவிடம் கேட்கிறார். அதுக்கு குரு சொல்கிறார், அதாவது இப்பொழுதுதான் மனம் பக்குவ நிலை அடைந்திருக்கிறது. ஆக்ரோஷமும் விதண்டாபாதமும் தைரியமும் இருந்தால் ஆட்சி செய்ய முடியாது. பொறுமையும் அமைதியும் நிதானமும் இப்பொழுதுதான் உங்கள் மகனுக்கு வந்திருக்கிறது, கூட்டி செல்லுங்கள் என்று கூறினாராம். அதே போலதான் நாமும் நம் மனதும் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்தால்தான் எல்லோரும் விரும்புவார்கள் என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று. நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆழ்கடல் மாதிரி அமைதியா இருக்கணும். எப்படி சுனாமி வருதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளையில் தான் பொங்க வேண்டும், காரணத்துடன் பொங்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று. இளவயதில் ஆரவாரமும் கம்பீரமும் இருக்கும், அதையெல்லாம் அடக்கி ஆள வேண்டும். எப்படி மருது பாண்டிய வீரர்கள் எப்படி இருந்தார்கள், ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார், சேரர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுபோல் மனதில் நிறுத்தி கொண்டு, முன்னோர்களை நிறுத்தி கொண்டு நாம் என்ன பண்ணணும், வாழ வேண்டும் என்பதற்கு இந்த கதை ஒரு தக்க சான்று. நன்றி, வணக்கம்.